மக்கள் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட யாரை அறிமுகப்படுத்த போகிறேன்னா இவர் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள். இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவாளி. எனக்கு தெரிஞ்சு நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறது, நிறையா அறிவுரைகள் கொடுக்குறது, தாவைக்கால இருக்கிறவன் தற்குறி பையன் சொல்லிட்டு போகிறது, தற்குறி பையன் சொல்லிட்டு பல அட்வைஸை கொடுக்குறது, கேட்காம அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. அவரோட வீடியோக்களில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி இருக்கும் நம்மளை பற்றியும் சில வீடியோக்கள் போட்டாப்புல. அந்த வீடியோலையும் இவர் தாவைக்கா எதிர்ப்பில் இருந்தார்னா நான் நிச்சயமாக அடுத்த நாளே பதில் சொல்லியிருப்பேன். இவர் பார்த்திங்கன்னா விஜய் எதிர்ப்பில் இருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருக்கார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளை சுரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, நமக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேரடியாக அவர்கிட்ட ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறோம். ஆனால் எனக்கு இந்த 5 டவுட் இருக்குண்ணே திமுகவை பற்றி. இந்த 5 டவுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா நிறைய அரசியல் தெளிவை பார்த்தீங்கன்னா தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நேரடியாக தாவேக்கா சார்பாக ஒரு 5 கொஸ்டினாக உங்கள்கிட்ட கேட்குறோம்னே. இந்த 5 கொஸ்டினுக்கு 5 கண்டென்ட், 5 வீடியோ போடலாம், அல்லது 5ஐயும் சேர்த்து ஒரே வீடியோவை போடலாம். இந்த 5 கொஸ்டினுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கண்ணே. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு சிறிய யூடியூபராக நான் ஒரு 5 கொஸ்டினை மட்டும் இந்த வீடியோவில் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள் குரல் பிரதர், உங்களுக்கும் வணக்கம். வாங்க பதிவு கூட போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, டிஎம்கேல இருக்கிற ஐடிவிங்கில் இருக்கிற நபர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் டிஎம்கே சப்போர்ட் பண்ணி யூடியூப் சேனல் நடத்துகிற நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே 24 மரணம் நிகழ்ந்திருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்கிறார்ல, ஆதாரத்தை எடுத்து வெளியிட சொல்லுங்கள், ஆதாரத்தை வச்சு பேசணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை சொல்கிறார். எங்கள் தலைவரோட அறிக்கையை நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் தலைவர் என்ன கேட்குறார், எதற்காண்டி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போராட்டம் வச்சுருக்காருன்னா வெள்ளை அறிக்கை கேட்டு தான் போராட்டம் வச்சுருக்கார். வெள்ளை அறிக்கைனா முதல்ல என்னன்னு தெரியுமா? வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்காண்டி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி இந்த கொஸ்டினை கேட்க மாட்டீங்க. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இங்கே வெளியிட வேண்டிய அவசியம் என்னன்னா, அரசு பார்த்தீங்கன்னா மரணமே நிகழ்றன்னு சொல்லுது. அவங்களுடைய செய்தி அறிவிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். போன மாதத்தில் வெளியிட்டிருந்தாங்க 11ஆம் தேதி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் மரணமே நிகழல, லாக்அப் டெத்தே கிடையாதுங்கிறாங்க. அதே நேரத்தில் டிஎம்கேல இருக்கிறவங்க 2-3 நிகழ்ந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 வருஷத்தில் 2 இல்லை 3 தான் நடந்திருக்குன்னு சொல்லி டிஎம்கேல இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சும்மா சொல்லலை, கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. நீதிபதி பார்த்தீங்கன்னா என்னையா ஆட்சி நடத்துறீங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் கேட்டாங்க. அது அடிப்படையில் தான் அந்த ஆட்சியில் 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறது தான் எங்கள் தலைவர் அறிக்கையில் பயன்படுத்தியிருக்காரு. அரசு மரணமே நிகழ்ந்தான்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அரசு ஆதரிக்கக்கூடிய இணையதள உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா 2-3 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் 24ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதமான அஜெண்டாக்கள் இதுக்குள்ளே போகும்போது ஒரு அரசியல் தெளிவுக்காண்டி என்னதான் உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் ஒரு வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் கேட்குறாரு. சும்மா கேட்டால் வெளியிட மாட்டீங்கல்ல, அதான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்குறாரு. இவ்வளோ தான் இங்கே நடக்குது, இதில் வேறு எதுவுமே நடக்கலை. இங்கே குரல் பிரதர்ட்ட நான் என்ன சந்தேகம் கேட்குறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்காம இருந்திருக்காரா? எவ்வளவோ வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காருல்ல, அவர் வெள்ளை அறிக்கை கேட்கும் போதெல்லாம் அந்த வெள்ளை அறிக்கைக்கு ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருந்துச்சா? என்ன காரணத்துக்காண்டி நம்ம தலைவர் கேட்குறாரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது எதுவும் புரிதல் இருந்துச்சா? அல்லது வெள்ளை அறிக்கைனா என்னன்னே தெரியாமல் இந்த மாதிரி விமர்சனத்தை தான் தாவேக்கா நோக்கி வைக்கிறீங்களா? ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க வெள்ளை அறிக்கை எப்போ கேட்பாங்கன்னா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இருந்தாங்கன்னா 1 நிகழ்ந்திருக்கா, 2 நிகழ்ந்திருக்கா, அல்லது நடக்கவே இல்லையா, அப்போ 24 நிகழ்ந்திருக்கா, 24 யார் யாருக்கு நிகழ்ந்திருக்கு, எப்படிப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிற தகவல்லாம் பொதுவெளியில் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ தகவல் பொதுவெளியில் இருக்கும்போது ஒரு தெளிவுக்காண்டி தான் எங்கள் தலைவர் போராட்டம் முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு பங்கேற்று இந்த மாதிரி 24 நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்லி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லி நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை பேசினாவோ உங்களுடைய ட்விட்டரில் பேசினாவோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. வெள்ளை அறிக்கையை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன், நான் எதுவும் வீடியோ போட்டு ஒரு தெளிவை கொடுத்தீங்கனாலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அடுத்து குரலண்ணா, என்னுடைய 2வது சந்தேகம்னா, இடி வழக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குண்ணா. இதை பற்றி நான் எப்படி நம்புகிறேன், இந்த விஷயத்தை எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அதனால நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த வழக்கை நான் க்ளோஸராக வாட்ச் பண்ணுறேன். வாட்ச் பண்ணும்போது எங்கள் தலைவர் சொன்னார், தம்பி இவ்வளோ க்ளோஸராக வாட்ச் பண்ணாத, 2 பேரும் ஒன்று கடைசியாக கைகோத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அண்ணா எங்கள்கிட்ட சொன்னார். இருந்தாலும் அந்த வழக்கை நாங்கள் க்ளோஸராக வாட்ச் பண்ணோம். எங்கள் அண்ணன் என்ன சொன்னாதோ அது நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நாங்கள் பேசுகிறோம். எப்படி நடந்துச்சு, என்ன பேசுனீங்க, இந்த வழக்கில் எந்தெந்த தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஹியரிங் வந்திருக்கு, என்னென்ன மாதிரி வாத பிரதிவாரங்கள் வச்சுருக்காங்க, இந்த வழக்கு டெல்லி விசிட்டுக்கு முன்னாடி எப்படி போணுச்சு, டெல்லி விசிட்டுக்கு பின்னாடி எப்படி போணுச்சு, எல்லாத்த பற்றி செப்பரேட்டாக அந்த வீடியோ போட்டாச்சுன்னா இப்படிப்பட்ட வீடியோ போட்டு ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன் இப்படி சமரசம் பண்ணிக்கிறீங்க? இடி ஒரு சுதந்திரமான அமைப்பு தானே, இது ஏன் கைப்பாவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஈடியை நோக்கி ஒரு கொஸ்டினும், நீங்கள் இப்படிப்பட்ட பிளவாத சக்திகளோட சமரசம் பண்ணிட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி திமுக நோக்கியும் கொஸ்டின் கேட்குறோம். ஏன்னா எங்கள்கிட்ட தரவு இருக்குது, நீதிமன்ற
நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு எல்லா தகவலும் இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் திமுகவில் இருக்கிறவங்கள இந்த வழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கக்கூடாது, இடைக்கால தடை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்லி நீதிமன்றம் முடிவெடுக்கல, போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படல அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. போதுமான ஆதாரங்களை யார் சமர்ப்பிக்கணும்? இடி தான் சமர்ப்பிக்கணும். இடி ஹைகோர்ட் வரைக்கும் கரெக்டாக ஆதாரங்களை சப்மிட் பண்ணாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலனா ஹைகோர்ட் முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு? டெல்லிக்கு போல, ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டாப்ல. டெல்லிக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை சப்மிட் பண்ணல. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணேன்னா அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கண்ணா. என் குற்றச்சாட்டை எங்கேயும் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா மீண்டும் எனக்கு நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கீங்க, ஒரு தெளிவை கொடுங்கண்ணா. வெள்ளை அறிக்கைக்கு ஒரு தெளிவு வேணும்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடி வழக்கில் சமரசம் நடந்திருக்குங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம்னா, வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி ஒரு கேள்வி எழுப்புச்சுன்னா அந்த கேள்வியில் எதுவும் நியாயம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்கண்ணா. குரலன்னா அதாவது பார்த்தீங்கன்னா திமுக வழக்கு போட்டாங்க, நாங்கள் தாவேக்காவை வழக்கு போட்டோம். தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி மாதிரி ஒரு வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கு நடத்துகிறோம். முதல் தடவை பார்த்தீங்கன்னா இடைக்கால தடைன்னு வாங்கும்போது இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கள் தலைவர் என்ன கேட்குறாருன்னா, திமுகவா நீங்கள் ஒரு வழக்கு போட்டீங்க, இந்த விஷயம் தப்பு, பிஜேபி எதிர்த்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் சண்டை செய்கிறீங்க, தமிழ்நாடு அரசாக நீங்கள் சண்டை செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைக்கும் தானே. அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்தின் வழி கிடையாது, சட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மரபு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்கல்ல. யார் இந்த வழக்கு எடுத்து வந்திருக்கா? ஒரு கட்சியாக எடுத்து வந்ததுக்கும் ஒரு அரசாக எடுத்து வந்ததுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் தானே. இஸ்லாமியருக்கு உண்மையான நண்பனாக இருந்தால் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு கிடையாது, நாங்கள் ஒரு கட்சி தான். ஒரு கட்சியாக எங்களுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன, ஒரு அபிஷேக் மனு சிங் மாதிரி ஆளுநர் விஷயத்தில் இவர் தான் உங்கள் வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞராக இவர் தான் இருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவருக்கு தேநீர் இருந்தாலும் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை வச்சு இவரை வச்சு நீங்கள் ஆல்ரெடி சில வழக்குகள் நடத்திருக்கீங்க. இந்த வழக்கை இப்படிப்பட்ட ஒருத்தரை வச்சு நடத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீவிரமான வழக்காக அந்த வழக்கு இருந்திருக்கும். சரி, நீங்கள் கட்சியை வச்சு வேற ஆளை வச்சு இந்த வழக்கை நடத்துறீங்க, தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை போட்டிருக்கலாம்லண்ணா, ஏன் பண்ணலை அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வியாக இருக்குது. கேரள கவர்மெண்ட்டாக அந்த வழக்கை நடத்துகிறாங்கல்ல, மரபு அடிப்படையில் ஒரு 8 கோடி பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய ஒரு அரசு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு, அரசோட இன்னொன்று பாலிசியை எதிர்த்து அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அண்ணா அப்படிங்கிறதா எங்களுடைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம். இதை பற்றி ஒரு கொள்கை தெளிவாக ஒரு அரசியல் புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் திமுக கட்சி ரீதியாக வழக்கு போட்டுச்சு, ஆட்சியாக வழக்கு போடல அப்படிங்கிற ஒரு அரசியல் புரிதல் எங்களுக்கு வேணும்னா. இது மூணாவது. நாலாவது பிரதானமான விஷயம் என்னவா இருக்குன்னா, ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதே நேரத்தில் பொள்ளாச்சி சம்பந்தப்பட்ட வழக்கு, சாத்தான்குளத்தை கூட சேர்த்துங்க. பொள்ளாச்சி வழக்கை பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணோம், ஒரு சிறப்பு கோட்டை போட்டு இந்த வழக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம மிக வேகமாக விசாரித்து நீதிமன்ற உதவியோட நீதிமன்றத்தில் ஒரு தமிழ்நாடு அரசாக பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சா இந்த வழக்கை நாங்கள் வேகமாக விசாரித்து நீதியை உறுதி செய்ய விருப்பப்படுறோம், அதற்கு ஏற்படுற செலவுகள் அத்தனையுமே செய்ய தயாராக இருக்கும், நீதிமன்றம் துணை புரிஞ்சால் இந்த வழக்குக்கு ஒரு சிறப்பு கோட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நினைச்சா எப்படிப்பட்ட சிறப்பு கோட்டு வேணால் போடலாம். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திமுக தலைவராக இருக்கும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் பற்றி அத்தனை ஊழல் வழக்கு அத்தனையுமே நான் சிறப்பு கோட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தீர்த்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அந்த சிறப்பு கோட்டு எங்கே அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறோன்னா, பொள்ளாச்சி வழக்கில் சிறப்பு கோட்டை போட்டு 6 வருஷமாக அடிப்படை நீதிக்கு இவ்வளவு தாமதமானுச்சுல, நம்ம அவ்வளோ பெரிய அரசியல் பண்ணோம்ல, அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அதை வேகமாக தானே தீர்க்கணும், அந்த வேலையை நம்ம ஏன் பார்க்கல? 6 வருஷம் கழிச்சு ஸ்லோவாக ஒரு வழக்கு விசாரித்து தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம். அதாவது சிபிஐ நடத்தின வழக்கில் தமிழ்நாடு அரசு இங்கே கிரெடிட் எடுத்துக்குது. தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை வேகமாக விசாரித்தா என்னங்கிறதா எங்கள் தலைவரோட கோரிக்கையாக இருக்குது, என்ன ஓட்டமாக இருக்குது. சாத்தான்குள வழக்கு இப்போ வரைக்கும் தீர்ப்பு இல்லைனா சிபிஐ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய அரசியல் பண்ணோம். இந்த வழக்கில் இப்போ தீர்ப்பு வந்துச்சுன்னா ஒரு வேளை இப்போ அந்த பையன் அஜித்குமார் அப்படிங்கிற பையன் இறந்து போயிருக்க மாட்டார்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கெல்லாம் வச்சு வேகமாக அரசியல் பண்ண தெரியுதுல்ல, வேகமாக தீர்க்கவும் தெரியணும்ல. இந்த கொஸ்டின் தான் நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட வழக்கு எப்படின்னா தீர்ப்பு வேகமாக கிடச்சிச்சு 5 மாதத்தில். பொள்ளாச்சி வழக்குக்கும் ஞானசேகரன் சம்பந்தப்பட்ட வழக்குக்கும் என்ன வித்தியாசம்? ஞானசேகரன் வழக்கு டெய்லி விசாரிக்கப்படுச்சு நீதிமன்ற கண்காணிப்பில் டெய்லி விசாரிக்கப்பட்டதுனால தான் ஞானசேகரன் வழக்கு 5 மாதத்தில் முடிஞ்சிருச்சு. நீதிமன்றத்தோட கண்காணிப்பில் அந்த வழக்கு இருந்ததுனால முடிஞ்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்னென்ன முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறோம்ல, மிக வேகமாக அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வரோம்ல, அந்த ஆட்சிக்கு வரும்போது அந்த வழக்கை மிக வேகமாக தீர்க்கணும்ல, ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்ல, அந்த ஸ்டெப்பை ஏன் அந்த முதலமைச்சர் எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் நாங்கள் கேட்குறோம். இதை பற்றி ஒரு அரசியல் தெளிவை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. அடுத்து ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தானே, இந்த ஒரு கொஸ்டினுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லிடுங்கண்ணா. நாங்கள் திமுகவில் இருக்கிற அவதூறாக பேசுகிறாங்க, தரையுறவாக பேசுகிறாங்க, பண்ணையாத்தன அரசியலாம் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா, திமுக சொல்கிற அந்த பொய் வாக்குறுதிகளை நாங்கள் கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பொய் சொன்னீங்க அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரசு எங்கெங்கே தோற்று
போதோ அத்தனை தோல்விகளையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த லாக்அப் டெத்லாம் அரசோட தோல்வி தான், வேங்கவையில் அரசோட தோல்வி தான், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபர் சாதிக் அரசோட தோல்வி தான், ஞானசேகரன் அரசோட தோல்வி தான், இந்த மாதிரி கள்ளச்சாராய சாவுகள் அரசோட தோல்வி தான். இந்த மாதிரி அரசோட தோல்விகள்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லி 2 நிலைப்பாடில் இருக்குது. இந்த 2 நிலைப்பாடை பற்றி நாங்கள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு எதிராக என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா திர்ஷா அப்படிங்கிறீங்க. எங்கள் தோழர்கள் பார்த்தீங்கன்னா அதீத அன்பு காரணமாக செய்கிற சின்ன சின்ன தப்பை பெரிய விஷயமா ஆக்குறீங்க. கட்சியோட உள்கட்சி பிரச்சனை எடுத்து பெருசாக பேசுகிறீங்க. அப்போ திமுகவோட உள்கட்சி பிரச்சனை எடுத்து பேசுவோமா அப்படின்னு நான் பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால், ஒரு கட்சினா 4 பஞ்சாயத்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், உங்களுக்கு தெரியாது கிடையாது. இப்படி திமுகவை எதிர்த்து நாங்கள் அரசாங்க ரீதியாக குற்றச்சாட்டுகளை வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தாவேக்காக எதிர்த்து பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் பற்றி மட்டும்தான் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஏதாவது ஒரு அரசியல் தெளிவை கொடுக்குறீங்களா? நீங்கள் திமுக சார்பாக இருந்தாலும் திமுக பண்ணுற தப்பை சுட்டி காட்டக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா திமுக அந்த பையன் இறந்து போனால் பார்த்தீங்களா லாக்அப் டெத்தில், இந்த வழக்கில் திமுக படுபயங்கரமாக கையாண்ட மாதிரிலாம் வீடியோ பண்ணுறீங்களே. திமுக அந்த வழக்கை மிக தீவிரமாக கரெக்டாக கையாண்டுச்சு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அதாவது நான் இதைத்தான் நான் சொல்ல வரேன். நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற விமர்சனங்கள் அத்தனையுமே இப்படிப்பட்டதாக இருக்குது. நாங்கள் அணில்கள், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் தெளிவே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா, ஆனால் நீங்கள் எங்கள் மேலே வைக்கிற அரசியல் விமர்சனம் எப்படி இருக்குது, நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற அரசியல் விமர்சனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சேர நீங்கள் ஒரு நாள் முழுக்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி காணொலி கொடுக்குறீங்க, நாங்கள் எந்த மாதிரி காணொலி கொடுக்குறோம், ஏன் நீங்கள் வீடியோ போட்டு ஒரு மாதமாக நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் இருக்கணும். எனக்கு ஒரு 5 கொஸ்டினுக்கு மட்டும் பதில்ண்ணா. ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டால் ரைட்டு, திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் கேட்டால் தப்பா, இதை பற்றி ஒரு புரிதல் வேணும்ண்ணா, ஒரு வீடியோ வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடி வழக்கில் எப்படிப்பட்ட சமரசம் நடந்திருக்குங்கிறது இந்த சேனலில் ஒரு வீடியோ இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிவிட்டால் கூட நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை மறுத்து ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. மூணாவது பார்த்தீங்கன்னா ஓஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது 3வது கேள்வி தான். இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருங்கண்ணா. 4வது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கு, சாத்தான்குளம் வழக்கு, அதே நேரத்தில் அதிமுகவோட அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு, இதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக குச்சிங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை ஊழல் வழக்கில் நீங்கள் எத்தனை அதிமுக பேரை கைது பண்ணீங்க, இந்த மாதிரி பல கேள்விகளை நம்ம கேட்டோம்னா இதை பற்றிலாம் உங்கள் கட்சியில் கேட்டுட்டு இல்லை நீங்கள் தான் பெரிய அறிவாளி, கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் இருக்கும், உங்கள் மைண்டில் எங்கேயோ ஓரமாக இருக்கும், அந்த தகவல் அத்தனையுமே நீங்கள் சேகரித்து ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. நாங்கள் உங்கள் மேலே வைக்கிற விமர்சனத்துக்கும் நீங்கள் எங்கள் மேலே வைக்கிற விமர்சனத்துக்கும் நீங்களே உட்காந்து ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்துங்க அண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமாக பல தெளிவை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.